இன்னைக்கான முதல் கேள்வி, உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ சார்ஜா, ஆப்ஷன் பி தோஹா, ஆப்ஷன் சி அபுதாபி, ஆப்ஷன் டி ஏடன். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி, உலக வர்த்தக அமைப்பின் 13வது அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? கேள்விக்கான சரியான பதில் அபுதாபி. அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். வாசா 1 எனப்படும் புதிய புகைப்படத்திலிருந்து ஒளிப்பட காட்சியினை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு மாதிரி யாரால் வெளியிடப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ ஆப்பிள், ஆப்ஷன் பி இன்டெல், ஆப்ஷன் சி மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் டி மெட்டா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். வாசா 1 எனப்படும் புதிய புகைப்படத்திலிருந்து ஒளிப்பட காட்சியினை உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு மாதிரி யாரால் வெளியிடப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் மைக்ரோசாஃப்ட். அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, வரவிருக்கும் ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். பிராண்டன் மெக்கலம், ஆப்ஷன் பி ஜேக்கப் ஓரம், ஆப்ஷன் சி பிரைன் லாரா, ஆப்ஷன் டி உசைன் போல்ட். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். வரவிருக்கும் ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் உசைன் போல்ட். அடுத்ததா இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். சமீபத்தில் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார்? சமீபத்தில் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ கமலஹாசன், ஆப்ஷன் பி ரஜினிகாந்த், ஆப்ஷன் சி ஷாருக் கான், ஆப்ஷன் டி அமிதாப் பச்சன். சமீபத்தில் லதா தீனாநாத் மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் அமிதாப் பச்சன். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சமீபத்தில் கிறிஸ்டியானோ ஜியார்ஜியோ எந்த அமைப்பின் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டார்? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் பி உலக வர்த்தக அமைப்பு, ஆப்ஷன் சி சர்வதேச எரிசக்தி முகமை, ஆப்ஷன் டி சர்வதேச நாணய நிதியம். சமீபத்தில் கிறிஸ்டியானோ ஜியார்ஜிவா எந்த அமைப்பின் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டார்? கேள்விக்கான சரியான பதில் சர்வதேச நாணய நிதியம். அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தஸ்லிங்க் பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? இன்னைக்கான 6வது கேள்வி, தஸ்லிங்க் பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். இந்தியா மற்றும் தஜிகிஸ்தான், ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான், ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் கஜகஸ்தான், ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். தஸ்லிக் பயிற்சி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான். அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்க்க போறோம். சமீபத்தில் கண்டறியப்பட்ட நெப்டிப்ஸ் பிலாரோ என்ற அரிய வகையானது எந்த இனத்தை சேர்ந்ததாகும்? ஆப்ஷன் ஏ மீன், ஆப்ஷன் பி வண்ணத்து பூச்சி, ஆப்ஷன் சி சிலந்தி, ஆப்ஷன் டி தவளை. 7வது கேள்வி, சமீபத்தில் கண்டறியப்பட்ட நெப்டிப்ஸ்
பிலிரா என்ற அரிய வகையானது எந்த இனத்தினை சேர்ந்ததாகும்? கேள்விக்கான சரியான பதில் வண்ணத்து பூச்சி. 7 கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 8வது கேள்வி. இந்த வீடியோல நாம பார்க்க போற கடைசி கேள்வி. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பானது எப்போது நிறுவப்பட்டது? வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பானது எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் 1949, ஆப்ஷன் பி 1954, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1944. வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பானது எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 1949.